வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக இங்கே குடியிருக்கும் அனைத்து அதிகாரிகளும் மாபெரும் விவசாயிகளை வருக வருக என வரவேற்கிறேன். நமக்கு எல்லாம் தெரியும், கடந்த 2 நாட்களாக வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பல்வேறு கருத்தரங்குகள் நடைபெறுகிறது. அதில் ஒரு முக்கியமான கருத்தரங்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்பாடுகள் மற்றும் வழிகாட்டுதல் அந்த தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கிற்கு பேச்சாளர்களாக நாட்டில் சிறந்த பேச்சாளர்கள் அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். முதலில் எங்களது ஆசிரியர், எங்களது ஆசான், மதிப்புக்குரிய வடிவேல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் விவசாய சந்தைப்படுத்துதலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அஸ்திரம். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா FPOs ஆர் தி கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் எங்கள் வடிவேல் ஐயா அவர்கள் பேசுவார்கள். அடுத்ததாக எங்களது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் போர்டு மெம்பர் மற்றும் சேர்மன் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் திரு வெங்கடேஸ்வரன் என்கிற ஸ்ரீ குமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது மதிப்புக்குரிய குமார் ஐயா அவர்கள் வேளாண் முதல் வேளாண் வணிகம் வரை என்ற தலைப்பில் பேசுவார்கள். அதன் பிறகு நபார்ட் வங்கி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டு தேசிய வங்கி, அதிலிருந்து திரு அசோக்குமார் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கு நபார்ட் வங்கியின் பங்கு என்பதை பற்றி கூறுவார்கள். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1500 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இருக்குது. அதில் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு நபார்டு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்குது. அதனால் நபார்டு என்னென்ன திட்டங்கள் அதை பற்றி அவர் அசோக்குமார் சார் பேசுவாங்க. அதன் பிறகு இப்போ இந்த நமது 7 அரசு துறைகள் இருக்குது வேளாண்மை உழவர் நலத்துறையில். அதில் ஒன்று என்னென்னா டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ், வேளாண் வணிகம் துறை. அதிலிருந்து நமது துணை இயக்குனர் திருமதி மணமல்லி மேடம் வந்திருக்காங்க. இவங்க என்னன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கான அரசு திட்டங்களை பற்றி பேசுவாங்க. ஸோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இந்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாகவும் இந்த 4 சிறந்த பேச்சாளர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இதுபோக என்னுடன் இந்த கருத்தரங்குக்கு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு என்னுடன் பணியாற்றுகின்ற முனைவர் வேலவன் பேராசிரியர் அவர்கள் மற்றும் முனைவர் சரவணகுமார் அவர்கள் பேராசிரியர் வேளாண் பொருளியல் துறை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கு நமக்கு ஒரு முக்கியமான கருத்தரங்கு. ஏன்னா அதாவது இப்போ எங்கே போனாலுமே எல்லாம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஃபார்மர் பேசுகிறாங்க, FPOs எல்லாருமே அதை தான் பேசுகிறாங்க. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களோட FPOஸ்ங்கிற டேர்ம் ரொம்ப எல்லாம் பாப்புலர் ஆகிடுச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கெல்லாம் தெரியும், இப்போ நம்ம நாடு ஒரு சின்ன ஒரு பழைய இதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இப்போ எவ்வளோ
தற்போது எங்கள் ஆசான் முனைவர் வடிவேல் ஐயா அவர்களை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் விவசாய சந்தைப்படுத்துதலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அஸ்திரம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறது. FPO உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. 100 உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 20 நிறுவனம் இன்றைக்கு நல்லா வளர்ந்து நல்ல வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல நிலைக்கு போய் நல்ல அளவுக்கு வணிகம் பண்ணக்கூடிய இடத்தை தாண்டி போயிட்டாங்க. இது ஒரு குரூப். ரெண்டாவது, அடுத்த 40 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வளர்றாங்க, ஆனால் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்கிறாங்க. அவங்க மதில் மேல் போன மாதிரி இந்த தோற்கிறதா ஜெயிக்கிறதா யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு 40% இருக்காங்க. இன்னொரு 40% இது நம்மளால் முடியாது அப்படின்னு அப்படியே கணக்கில் போட்டுட்டு அதை இயக்கத்தில் இல்லாத இடத்துல அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 வகையான உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை ஒரு ஒட்டுமொத்தமாக நம்ம அணுகி அதனுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்தி அடுத்த கட்ட பணிகளுக்கு இவங்களை தயார் பண்ணணும் அப்படின்னா 3 விதமான உத்திகளை நம்ம பயன்படுத்தணும். ஒன்று, ஆரம்பத்தில் இருக்கிற 20% நிறுவனங்கள் அவர்களுக்கு ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்துறதுங்கிறதுல நல்ல திறமை இருக்குது. ஒரு வணிகத்தை எப்படி திறம்பட நடத்தணும், அதில் நிதி எப்படி மேலாண்மை பண்ணணுங்கிற அறிவு இருக்குது. இது எல்லாம் காண்டி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் டேர்ன் ஓவர் 1 கோடி 2 கோடி 3 கோடி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஏற்றுமதிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களை நம்ம எதுக்கு தயார்படுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், இந்த தலைமுறை விவசாயத்துக்கு வெளியே வந்ததுன்னா அடுத்த அந்த இன்னொரு 10 ஆண்டுகளில் அந்த விவசாயத்தை அந்த பூமியில் இருந்து யார் கிராமத்தில் பண்ண போகிறா அப்படிங்கிறது ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு உழவர் இந்த 20% அமைப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 100 ஏக்கரையோ ஒரு 500 ஏக்கரையோ ஒரு 1000 ஏக்கரையோ அவங்க லீஸுக்கு எடுத்து அதில் ஒருங்கிணைந்த விவசாயத்தை பண்ணணும். சந்தை சார்ந்த விவசாயத்தை பண்ணணும். அதுக்கு இவர்களை தயார் பண்ணணும். சந்தை சார்ந்த விவசாயம் அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம ஊரில் நம்ம இடத்துல என்ன விளையுமோ அதை உற்பத்தி பண்ணி அந்த சந்தையில் ஒரு மதிப்பில்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம போய் குறைந்த விலைக்கு விற்றுட்டு வரக்கூடிய சூழ்நிலையை மாற்றி இந்த சந்தை சார்ந்த விவசாயம் அப்படிங்கிறது இந்த சந்தைக்கு உற்பத்தி பண்ணுறேன், இந்த நிறுவனத்துக்கு உற்பத்தி பண்ணுறேன், இந்த நாட்டுக்கு உற்பத்தி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான நோக்கத்தோடு அதன் அடிப்படையில் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு இவரை கொண்டு போகணும். இந்த ஒட்டு 500 ஏக்கர் மினிமம் 500 ஏக்கர் மேக்ஸிமம் 1000 ஏக்கரை இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் செயல்பாடு எடுத்து உற்பத்தி பண்ணி சந்தைப்படுத்துறதுக்கான கொள்கை வகுக்கப்பட வேண்டும். அதற்கான ஈகோசிஸ்டம், அதற்குரிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும். அதற்குரிய கட்டுமானங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு பண்ணி கொடுத்தோம்னா இந்த 20% உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் இருக்கிறது அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போயிடுவாங்க. அடுத்த தலைவர் விவசாயத்துக்கு வரலைன்னா கூட இவங்க அதை எடுத்து நடத்தக்கூடிய இடத்துக்கு இந்த நிறுவனங்கள் வந்தாங்க. ரெண்டாவது, இந்த மதில் மேல் போனமாக இருக்கக்கூடிய குட்டலாமா முயற்சி பண்ணலாமா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 40% உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 2 விதத்தில் 2 உத்திகளை பயன்படுத்தி இவங்களை முதல் 20 சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த பயிற்சி அப்படிங்கிற பெயரில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு நாள் பயிற்சி அது எல்லாத்தையும் கூப்பிடுறோம். ஒரு நாள் பயிற்சி காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் பேசணும், எழுந்திரிச்சு போயிடலாம். ஆனால் இந்த 40% உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நான் பேசப்படணும் அப்படின்னா பேசுறது வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு கம்பெனிக்கு நிதியில் பிரச்சனை இருக்கும், ஒரு கம்பெனிக்கு அங்கே இருக்கிற மனித வளத்தை மேம்படுத்துறது பிரச்சனை இருக்கும், ஒரு கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும், ஒரு கம்பெனிக்கு பிராண்டிங்கில் பிரச்சனை இருக்கும், ஒரு கம்பெனிக்கு ஏற்றுமதியில் பிரச்சனை இருக்கும். அதுக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 1 டே ட்ரைனிங், 2 டே ட்ரைனிங், 5 நாள் ட்ரைனிங், 10 நாள் ட்ரைனிங் எல்லாம் விட்டுட்டு ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறத ஸ்டேட் லெவலில் ஒரு நிறுவனமாக கொண்டு வரணும். அதை தனியார் பங்கேற்போடு அதை நடத்தணும். அதில் காஃபெட்டேரியா கோர்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா டாப்பிக்கும் இருக்கும். ஒரு 100 டாபிக் இருக்கும். எந்த டாப்பிக்கு எந்த நிறுவனத்துக்கு தேவையோ அவங்க போய் அன்னைக்கு அந்த டாப்பிக்கில் ஒரு நாள் அந்த நிறுவனத்தோட கலந்து பேசிட்டு அவங்க தெளிவுபட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு காஃபெட்டேரியா டைப்பில் ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு பயிற்சி
பயிற்சி நிறுவனம் ஏற்படுத்தி இவர்களை ஊக்குவிச்சோம்னா இந்த ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு 2 பேர் ஒரு என்டர்பிரைசிங் ஸ்கில்லோட ஒரு வணிகம் திறனோடு இருக்கிறவங்க 5 பேர் ஆக்கிடலாம், 5 பேர் இருக்கிறது 7 பேர் ஆக்கிடலாம். அப்போ வணிகத்திறன் கொண்ட ப்ராடக்டர்ஸ் அதிகமாக அந்த வலுப்பெற்று ஜெயிக்கிற இடத்துக்கு வந்தது. இது ஒரு உத்தி. இன்னொரு உத்தி, இந்த கமாடிட்டி, அதாவது ஒவ்வொரு பயிர் சார்ந்த குழுக்கள் அமைச்சாங்க. ஃபெடரேஷன், கோகனட் கம்பெனியெல்லாம் ஒன்றா சேர்ந்து கோகனட் ஃபெடரேஷன், மரவள்ளி கம்பெனியெல்லாம் ஒன்றா சேர்ந்து மரவள்ளி ஃபெடரேஷன். அந்த மாதிரி பயிர் சார்ந்த ஃபெடரேஷன் கூட்டமைப்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க உட்கார்ந்து பேசி அதை வரிசைப்படுத்தி வங்கிகிட்ட போகணுமா, அரசுகிட்ட போகணுமா, அல்லது எங்கே போய் இந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம காண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அவங்க அந்த வழி நடத்தணும் அப்படின்னா அவங்க அதை போய் ஜெயிக்க முடியும். இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 40% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இறந்துருச்சு அல்லது இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களை உசுப்பேற்றி திருப்பி நம்ம வயலில் கொடுக்குறோம் அப்படின்னா அரசு இன்னும் கொஞ்சம் நிதியை ஒதுக்கி அதில் இருக்கக்கூடிய இயக்குநர்களை மாற்றி புதுசாக இயக்குநர்களை கொண்டு வந்து அந்த இயக்குநர்களை ஊக்குவிச்சு திருப்பி இவங்களுக்கு உயிர் கொடுத்த அந்த நிறுவனங்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 20% வெற்றியடைந்த நிறுவனங்களுக்கும் 40% வெற்றி விளிம்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் 40% உயிர்க்க உணவுப்பட்ட நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மாதிரியான உத்திகளை நம்ம கையாளலாம். இப்போ காலம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா, வேளாண்மைக்கு 4 தளங்கள் வந்துருச்சு. ஒரு தளம் கிடையாது, நமக்கு தெரிஞ்சது ஒரே தளம் உற்பத்தி. 5 ஏக்கர் எவ்வளோ எடுத்தோம், 2 ஏக்கர் எவ்வளோ எடுத்தோம், 50 ஏக்கர் எவ்வளோ எடுத்தோம், 100 ஏக்கர் எவ்வளோ எடுத்தோம், ஒரு டிராப் தண்ணிக்கு எத்தனை கிலோ எடுத்தோம் அப்படிங்கிறது ஒரு தளம். இந்த தளத்துக்கு வெளியே வரணும். ஃபஸ்ட்டு தனிநபர் வர முடியாது, கம்பெனி தான் வர முடியும், ஒரு உலகத்தை நிறுவனம் தான் வெளியே வர முடியும். வெளியே அந்த மாவட்டத்தில் என்னென்ன சந்தை இருக்குது, அந்த மாநிலத்தில் என்னென்ன சந்தை இருக்குது, இந்திய அளவில் என்னென்ன சந்தை இருக்குது, அந்த உலக அளவில் என்னென்ன சந்தை இருக்குது, அந்த சந்தைகளை பார்த்து அந்த சந்தைகளில் என்னென்ன பொருள் என்னென்ன வண்ணத்தில் என்னென்ன வடிவத்தில் எந்தெந்த பேக்கிங்கில் எந்தெந்த சிப்பத்தில் வேணும்னு கேட்குறாங்களோ அதை தெரிஞ்சுட்டு திருப்பி உங்களுடைய உற்பத்தி முறையை மாற்றணும். வேளாண் வணிகம் வரை, உற்பத்தி முதல் விற்பனை வரை காலையில் சில வல்லுநர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய கருத்து சொன்னேன். இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றிட்டு அக்ரி பிஸ்னஸ் என்று கூற வேண்டும் என்று. காரணம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு உற்பத்தியாளரும் ஒரு தொழில் செய்கிறவங்கிறத முதல்ல நமக்கு உண்டான ஒரு செல்ஃப் ப்ரைட் வேணும், ஒரு செல்ஃப் எஸ்டீம் வேணும். நாம் ஏதோ நமக்கு தெரிஞ்சது மட்டுமே செய்யணும் அப்படின்ற நிலையை மாற்றி நம்மளோட மனோபாவத்தை மாற்றினோம்னா அப்போ தான் நம்ம முதல்ல நமக்கு வெற்றிக்கு அதெல்லாம் நிற்காது அப்படின்றது ஒரு கருத்து. அப்போ இப்போ இதில் அப்போ இந்த மாதிரி தொழிலாக நம்ம பார்க்கும்போது அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பொதுவாக பார்த்தோம்னா, நமக்கு ஒன்று விற்பனை வரவை கூட்டணும், அதே பார்க்கணும். விற்பனை வரவை மட்டும் கூட்டினா பத்துமா அப்படின்னு சொன்னால் பத்தாது, நம்ம உற்பத்தி செலவையும் குறைக்கணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இப்போ வித்துடுவது இந்த கார்பன் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். அதாவது நம்ம எல்லாருமே கூட்டு சேரணும். அப்போ கூட்டு சேரும்போது நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துடைய போக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம எது ஒன்றில் சேர்ந்தாலும் இதனால எனக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். அதுலேருந்து கொஞ்சம் நம்மளுடைய கவனத்தை அதாவது நம்மளோட சந்தனை கொஞ்சம் மாற்றி இந்த கூட்டத்தில் சேர்றதுனால நம்ம பிறருக்கு என்ன மாதிரியான செய்ய முடியும் அதை சுற்றி மறைக்கணும். அதாவது ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சமுதாயம் நல்லா இருந்தால் அந்த நல்பிராப்தி அவரோட பயன் டெஃபினட்டாக நம்ம தான் அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரியான கார்பன் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் நம்ம ஒரு அமைச்சராகவோ அல்லது தலைமை பொறுப்போ ஏற்கும்போது அந்த இனத்தோடு ஏற்றோம்னா நமக்கு ஒவ்வொரு கார்பன் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனும் உறுதியாக வெற்றி. அப்போ இந்த உற்பத்தி செலவை குறைக்கிறது அப்படின்னு வரும்போது இப்போ எப்படிலாம் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நாங்கள் அறிவுறுத்துறது அதுக்கான ஃபெசிலிட்டி பண்ணுறது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு உற்பத்தியாளரும் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழையோ அல்லது மஞ்சளோ அல்லது நெற்பையோ எது விளைவிச்சாலும் நமக்கு எவ்வளோ உற்பத்தி செலவுன்னு யாருக்காவது நமக்கு தெரியுமா? தெரியாது. எப்பப்போ செலவு தேவைப்படுதோ அப்பப்போ கையில் பாக்கெட்லாம் எடுத்து கொடுப்போம், இல்லை பேங்க்ல எடுத்து கொடுப்போம், இல்லை கடன் வாங்கி கொடுப்போம். ஆனால் நம்ம உற்பத்தி செலவு நம்ம கணக்கிடவே இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, வேளாண்மை என்ன சொல்றாங்க, வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் மேனேஜ்ட். எதெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அதெல்லாம் சிறப்பாக நிர்வாகிக்கிறது.
அப்போ முதல்ல வந்து நம்மளுடைய செலவினங்களை வந்து நம்ம அளவிடணும். உழவு செய்யறதுக்கு ஒரு ஏக்கருக்கு அது மொத்தமாக இருக்கிறது 2 ஏக்கர்னா 2 ஏக்கருக்கு எவ்வளோ செலவாச்சு, அப்போ ஏக்கருக்கு எவ்வளோ செலவாச்சு, அதே மாதிரி விதைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, களை எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா உரத்துக்கு உரம் இடுவதற்கு பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணோம்னா அந்த பூச்சிக்கொல்லி விலை, அதுக்கப்புறம் அதை தெளிப்பானுக்கு அதுக்கு ஒரு தெளிக்கிறதுக்கு செலவு, இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ரகப்படுத்தி நம்ம அந்த செலவுகளை குறிச்சிட்டு வந்தோம்னா அப்போ அந்த கிராப்போட முடிவில் அறுவடை செய்ததுக்கு அப்புறம் இதில் எதெல்லாம் வந்துட்டு அதாவது மேலிருந்து கீழ்வாரியாக அதாவது அதிகப்படியான செலவுலேருந்து குறைந்த இடத்துக்கு குறைஞ்சி இருக்கக்கூடிய செலவுகளை நம்ம அந்த மாதிரி வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அந்த டாப் 20% சொல்லுவோம். அதாவது மேலால் இருக்கக்கூடிய 20% அந்த செலவினங்கள் தான் நமக்கு இந்த உற்பத்தி செலவில் 80% நமக்கு அதை காமிச்சிருக்கோம். அப்போ உற்பத்தி செலவை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 20% செலவினங்களை என்ன நினைப்போம், அதில் நம்ம அடுத்த பயிரில் நம்ம போகத்தை நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா உறுதியாக நமக்கு உற்பத்தி செலவை குறைக்கணும். அது மட்டுமல்ல, இது ஒரு அடிப்படையான தேவை. சரி, அதுக்கப்புறம் நம்ம கொள்முதல் செய்யக்கூடிய பொருட்களை நம்ம எப்படி வந்துட்டு அதை செலவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் வந்துட்டு இந்த எஃப்டிஓஸ் அதாவது கலெக்டிவ் பார்கெனிங். சரி, அப்போ முதலே பேசும்போதே சொன்னாங்க, பேசும்போதே சொன்னாங்க கலெக்டிவ் பார்கெனிங். அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாமே நம்மளுடைய கூட்டம் அதாவது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இந்த இடத்துல எப்படி வருதுன்னா இங்கே ஸ்கேல் எப்படி வருதுன்னா நம்ம எல்லாரும் ஒன்று செய்கிற சொல்ற 500 பேர் சேர்ந்தா ஒரு கூட்டம், அதோட 1000 பேர் சேர்ந்தா அதோட நெகோசியேட்டிங் பவர் நமக்கு. ஸோ அப்போ நமக்கு அந்த பேரம் பேசக்கூடிய தன்மை வந்துட்டு நமக்கு எஃப்டிஓஸுக்கு அதிகமாக நாளாக அது அதிகமாகும், மெம்பர்ஸ் அதிகமாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொருள் நம்ம வாங்கினாலும் சரி, அதாவது உரம் வாங்கினாலும் சரி, அல்லது பூச்சி வாங்கினாலும் சரி, வேறு உபகரணங்கள் வாங்கினாலும் சரி, இப்போ பூச்சி தெளிப்பான்கள் வாங்கினாலும் சரி, இப்படி எல்லாம் வந்துட்டு நமக்கு அது குறைந்த விலையில் நம்ம வாங்கிக்கணும். இதெல்லாம் எங்களுடைய அனுபவம் நான் சொல்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்பரேட் வந்துட்டு மானியத்தில் கிடைச்ச விலையோட அதாவது நம்ம அரசு துறைகள் இருக்கிறது மானியத்தில் வாங்கின விலையோட விவசாயிகள் கிடைச்ச விலையோட நம்ம நேரடியாக அந்த உற்பத்தியாளருக்கு நம்ம நேரடியாக கொள்முதல் செய்து விநியோகப்படுத்தும்போது அதை விட கம்மியாக நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான எஃப்டிஓஸ் மூலியமாக தான் நம்ம அதெல்லாம் வந்து செயல்பட முடியும். அதுக்கு அடுத்ததாக அதே மாதிரி இப்போ நமக்கு அன்றாடம் நமக்கு நம்ம செயலில் ஈடுபட்டு இருக்கிறது மாடு வச்சு அப்போ மாட்டை நம்ம பராமரிக்கும் போது நமக்கு அதுக்கு அடல் தீவனம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். அந்த அடல் தீவனத்தை கூட வந்து நம்ம எஃப்டிஓ மூலியமாக நம்ம நிறைவேற்றும் போது மாதம் அல்லது 1000 டன்னா 2000 டன்னா எப்போ நம்மளோட மொத்த பொருட்களுக்கு மொத்தமாக எல்லாருக்கும் தேவைப்படுற எவ்வளோ நமக்கு வேணுதோ அதை ரிவர்ஸ் ஆக்ஷன் பண்ணலாம். அதாவது ஆக்ஷன் வந்து நார்மலாக நமக்கு ஏலம் போட்டால் எப்படின்னா ஃபார்வர்ட் ஆக்ஷன் விலையை கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது ஒரு கார். இதே பார்ட்டிக்குலாம் வந்துட்டு கொள்முதல் செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அது ரிவர்ஸ் ஆக்ஷன். யார் அடுத்தடுத்து குறைந்த விலைப்புள்ளிகள் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னா எஃப்டிஓக்கு வந்து நிதி ஆதாரம் ஃபண்ட் வந்து வேணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஒரு எஃப்டிஓ ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த ஃபார்மர்ஸ்க்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு தேவை. ஸோ அந்த ஃபண்டுக்கு தான் வந்து நபார்ட் ரோல் இங்கே தான் வருது. ஸோ இந்த நபார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃப்டிஓக்காக வந்து இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் பார்த்தீங்கன்னா நபார்ட் சார்பாக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நபார்டில் இருக்குது. இப்போ இந்த ஸ்கீம் இந்த உழவர் கூட்டமைப்பு ஃபார்மர்ஸ் கலெக்டிவ் இந்த ஸ்கீம் இந்த கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி நபார்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைலட் ஸ்டடிஸ் பண்ணியிருந்தோம். நபார்டு மற்றும் எஸ்எஃப்ஐசி இவங்களாம் நிறைய பைலட் ஸ்டடி பண்ணுவோம். அதில் இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு இருக்கிற மேஜர் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ரோல் வந்து இந்த ஃபார்மர்ஸ் கலெக்டிவ்ல தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபைனல் என்னோட கன்க்ளூஷன். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வந்து ஃபார்மர்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி பேங்க்ஸு, என்ஜிஓஸு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தணும். ஸோ இந்த ஃபார்மர்ஸ் கிளப்பை தான் வந்து அக்ரிகேட் பண்ணி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியாக வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது வேளாண்மை விவசாயம் பண்ணுறதுலேருந்து மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம எஃப்டிஓ இன்வால்வ் வராங்க. அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நபார்ட் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவைல் பண்ணணும்னா அது எஃப்டிஓனால மட்டும்தான் முடியும். ஒரு தனிநபர் வந்து இந்த ஸ்கீம் வந்து நபார்டில் அவைல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. எஃப்டிஓ மூலமாக மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து நபார்டில் அவைல் பண்ண முடியும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரி பிஸ்னஸ் மேனாக மட்டும் நம்ம வெங்கடேஷன் ஐயா சார் சொன்னார். இப்போ அந்த அக்ரி படித்தவங்க படித்து முடிச்சுட்டு ஒரு அக்ரி இதில் நம்ம ஒரு
நல்ல பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கானா அந்த ஒரு சரியான ஸ்கீம் அது. 44% வரைக்கும் சப்சிடியோட நபார்ட் வந்து எந்த ஒரு அக்ரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் வந்து நீங்கள் தொடங்குறதுக்கோ இல்லை அக்ரி கிளினிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இந்த ஸ்கீமில் வந்து பயன்படலாம். இதுக்காக வந்து ஃப்ரீ 45 days ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கோர்ஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 36% சப்சிடி வந்து இந்த ஸ்கீமில் வந்து நபார்ட் மூலமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃபிஓ வந்து அடுத்தது மதிப்பு இயற்கை விவசாயம் நம்ம பண்ணுறாங்க. நிறைய எஃபிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு சின்ன சின்ன கூட்டு பொறுப்பு குழுக்களாக இல்லை எஸ்எஸ்ஜி குரூப்ஸாக இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகி நிறைய இயற்கை விவசாயம் இந்த மாதிரி புது புது முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நபார்டில் இருந்த இந்த மாதிரி பைலட் ப்ராஜெக்ட், அதாவது புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு நபார்டு வந்து ஒரு செப்பரேட் ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபார்ம் செக்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி. ஸோ இந்த ஃபண்ட் மூலமாக வந்து இந்த மாதிரி புது முயற்சிகள் வந்து பெரும்பாலும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு நன்மை கொடுக்குற ஒரு திட்டங்களை வந்து இந்த நபார்ட் நிதி இந்த ஃபண்டில் வந்து நம்ம அவைல் பண்ணி நம்ம செயல்படுத்த முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து இந்த ஸ்கீமை அவைல் பண்ண முடியாது, ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியாக வந்து பண்ண முடியும். அதே மாதிரி புது புது டெக்னாலஜிஸ் வந்து இப்போ நம்ம வேளாண்மை இந்த துறையில் வந்து வந்துட்டே இருக்குது. இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக விவசாயம் பண்ணுறாங்க, பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இந்த இது வந்து நல்ல முறையாக வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும், இந்த டெக்னாலஜி கொண்டு போய் ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இது நபார்ட் இந்த நிதி இந்த ஸ்கீமில் வந்து ஒரு எஃபிஓ அவைல் பண்ணி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோன் கிடையாது, கிராண்ட் ஸ்கீம் தான். இப்போ நம்ம மாவட்டத்திலே வந்து ஒரு ஃபேமஸான எஃபிஓன்னு பார்த்தா கலனி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, அவங்க இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் அவைல் பண்ணி நம்ம ஐஓடி டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக விவசாயம் பண்ணுற அந்த டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பண்ணுற விவசாயத்துக்கு நல்லா பண்ணுற எஃபிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மேலே வர்றதுக்காக இந்த மாதிரியான புது புது முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டுதல், வேல்யூ அடிஷன் பிஸ்னஸ் வந்து ஒரு எஃபிஓ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. எல்லா பிஸ்னஸையும் வந்து ஒரு எஃபிஓ பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களே வந்து அக்ரிகேஷன் பண்ணணும், உள்ளுக்குள்ளே நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து ஒரு எஃபிஓ மட்டுமே ஒரு மேனேஜ்மெண்ட்டால் பண்ண முடியுமா, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளேயே வந்து நிறையா எஸ்எஸ்ஜி குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம், கூட்டு ஜேஎல்ஜி குரூப்ஸ் கூட்டு பொறுப்பு குழுக்களாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த எஃபிஓ மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம பண்ணி நிறைய வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்கேஜ் ஆக முடியும். அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு நபார்டில் வாழ்வாதார மேம்பாடு திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமில் எஃபிஓ அவைல் பண்ணி பண்ணலாம். நம்ம மாவட்டத்தில் 3 எஃபிஓஸ் வந்து இந்த ஸ்கீமில் அவைல் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்எஸ்ஜிஸ் கிரியேட் பண்ணி ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் திட்டமாகவும் ப்ளஸ் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து எஃபிஓ வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து ப்ளே பண்ணி நமக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா எஃபிஓ வந்து நிறைய இதில் அவங்களோட கடன் சுமை அதிகமாகாது. ஏன்னா நிறையா லோன் வாங்கி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமம், நிறையா ரிஸ்க்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் எஃபிஓ இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள எஸ்எஸ்ஜிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து டைவர்சிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அக்ரி மார்க்கெட்டிங்கில் வந்து டிஎன்எஸ்எஃப்எஸ்சி அப்படின்னு தமிழ்நாடு சிவில் விவசாயிகளின் வேளாண் இணைந்த கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு ஏஜென்சி இருக்குது. அதன் கீழே வந்து நம்ம வந்து எஃபிஓஸை ப்ரொமோட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 397 எஃபிஓஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் ஓவர் பீரியட் 2014 இப்போ வரைக்கும் வந்து 397 எஃபிஓஸை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். வடிவேலு அவர்கள் வந்து கரெக்டாக சொன்னாங்க, எவ்வளோ எஃபிஓஸ் ஃபார்ம் பண்ணாலும் சிலவங்க மட்டும்தான் வந்து நல்லபடியாக செயல்பட முடிஞ்சுது, மற்றவங்க வந்து இடைநிலையில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 40% பேர் வந்து ரொம்ப வந்து கீழ்நிலையில், இல்லைன்னா வந்து இன்னும் தொடரணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிலே இருக்காங்கன்னு கரெக்டாக சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து 48 பேர் இருக்காங்க. இந்த நான் சொன்ன 397. ஆனால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சப்போர்ட் தான் கொடுக்குறோம். எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக எஃபிஓ எப்படி ஃபார்ம் பண்ணணும், எப்படி அவங்க வந்து நடத்தணும் அப்படின்றாங்க பேசிக் நீட்ஸ்.
அது சொல்லியிருக்கோம். அப்புறமா எஃபிஓஸ்க்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிஇஓ போட்டு இன்னும் ஒரு மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்படி எல்லாம் இருந்த போது வந்து சிலவங்களால் ஷைன் பண்ண முடியுது, சிலவங்களால் ஷைன் பண்ண முடியல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா வந்து இந்த எஃபிஓ மெம்பர்ஸ்குள்ளே வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஒன் மேன் ஷோவாக ஒருத்தர் மட்டும் முன்னிலை நடத்தினாலும் அவரை நம்பி பின்னாடி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் நம்பிக்கைத்தன்மை வர வைக்கணும் அப்படின்னா வந்து ஈக்விட்டி ஷேர் அவங்க வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்பிக்கைத்தன்மை வரணுன்றது என்னுடைய கருத்து. இப்போ வந்து நம்ம சொன்னோம் அரசு சார்பாக வந்து எஃபிஓஸை ப்ரொமோட் பண்ணியாச்சு. அதோடு மட்டும் விட்டுடல. அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நபார்ட் சொன்னாங்க, நபார்ட் மேப் கிசான் மூலமாக ஃபண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அவங்களோட வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு 3 ஸ்கீம்ஸ் போட்டோம். ஏன்னா வந்து எஃபிஓ வந்து நிலைநிறுத்தணும்னா வந்து ஃபைனான்ஸ் தான் வந்து க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் அசிஸ்டன்ஸ். அவங்களுக்கு வந்து என்னென்ன கிரெடிட் வந்து இப்போ ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு உதவி. அப்புறமா வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இடைநிலை மூலதனம் மிசனைன் அசிஸ்டன்ஸுன்றதையும் கொடுத்தோம். அப்புறமா வந்து சுழல் நிதி ரிவால்விங் ஃபண்ட், இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். இது போக வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக 318 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். என்ன பயிற்சினா வந்து டெக்னாலஜி பயிற்சி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமா வந்து வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா பேக்கேஜிங்கில் வந்து ஒரு அவங்க எஃபிஓஸ்க்குலாம் வந்து நாலேஜ் இல்லை. அவங்க வந்து அந்த பேக்கேஜிங் அவங்களுடைய ப்ரொடியூஸ் பண்ணுற பேக்கேஜிங் வந்து இன்னும் நல்லா நேர்த்தியாக பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் அவங்க கூடவும் டிஎன்ஏவும் சேர்ந்து 300 எஃபிஓஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது போக இப்போ வந்து நிஃப்டம் தஞ்சாவூர் மூலமாகவும் நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் சேர்ந்த விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்தில் என்னென்ன பயிர் செய்கிறோமோ அந்த பயிருக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் தான் வந்து பெருவாரியாக நம்மளுடைய அரசாங்கத்தால் செய்யக்கூடிய திட்டங்கள். இது இல்லாமல் என்ன பண்ணுறோம்னா வந்து ஒவ்வொரு எஃபிஓவையும் சீட் லைசன்ஸ் வாங்குறதுக்கும் பெஸ்டிசைட் லைசன்ஸு, அப்புறமா வந்து ஃபர்டிலைசர் லைசன்ஸு, அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஈனா மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 708 எஃபிஓஸ்க்கு லைசன்ஸ் யூனிஃபைட் லைசன்ஸு வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 210 எஃபிஓஸால் தான் வந்து ஈனா போர்ட்டலில் சேல்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு 20 கோடி அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, மற்றவங்களால பண்ண முடியல. இந்த கேப்பை தான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம். இப்போ மற்ற வடிவேல் சார் சொன்ன மாதிரியான ஒரு ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் எஃபிஓஸும் வந்து அந்த இடையிலே 40% ஒன்றும் மேலே வரத்துக்கான வழிமுறைகளை பார்க்கணும். வாய்ப்பு கிடையாது. தேங்க்யூ மேடம். நம்ம அனைவருக்கு சார்பாக நம்ம மணமல்லி மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக அழகாக சொன்னாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு மூலமா என்னென்ன திட்டங்கள் வந்து எஃபிஓஸுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது, எந்தெந்த திட்டங்கள் மூலமா எந்தெந்த விதத்திலலாம் எஃபிஓஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த திட்டங்கள் நம்ம எஃபிஓஸ் நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாமே அந்த திட்டங்களை வந்து சிறந்த முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். அதாவது திட்டங்கள் இருக்குது, அதை வந்து அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, நம்ம 4 சிறந்த பேச்சாளர்கள், நம்ம வடிவேலையர், குமாரையர், அசோக் குமார் சார், மணமல்லி மேடம், இவங்க எல்லாமே வந்து எஃபிஓஸ் பற்றி எஃபிஓஸுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத கருத்தை மிக ஆணித்தரமாக அழகாக சொன்னாங்க. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் கடைபிடிச்சோம்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். வடிவேல் சார் வந்து ரொம்ப சொன்னாங்க, அது வந்து அந்த பாயிண்ட் எப்பவுமே அவங்க எப்பவுமே ரொம்ப அழகாக தான் சொல்லுவாங்க. இந்த 100% வந்து சக்ஸஸ்ஃபுல் எஃபிஓஸ், 40% வந்து அதாவது என்ன சொல்லுவோம்னா, இப்போ நாங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் என்ன சொல்லுவோம்னா ஒரு நட்ஜி தியரின்னு ஒன்று இருக்குது. நட்ஜின்னு என்னன்னா அதாவது லைட்டாக ஒரு சின்ன ஒரு புஷ், அந்த புஷ் அவங்க வந்து அதான் இந்த மதில் மேல் முனைன்னு சொன்னாங்க இல்லைங்களா, நீங்கள் குதிக்கலாமா. அப்போ வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்தா உடனே அவங்க ப்ரொமோட் ஆகிடும், அவங்களும் ஒரு மோட்டிவேட் ஆகிடுவாங்க. ஸோ
ஸோ ரொம்ப நல்லா சொன்னாங்க அந்த பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம வந்து எஃபிஓஸ் வந்து ரியலாகவே ஒரு கேம் சேஞ்சர் ஆகிடும் இந்தியன் எக்கானமியில். அதுதான் என்னுடைய கருத்து. இதோட நம்ம 4 பேச்சாளர்களை வந்து நம்ம கேட்டிருக்கோம். இப்போ ஒரு ஓப்பன் டிஸ்கஷன். யாராவது சந்தேகங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தயவுசெய்து கேட்கலாம். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறப்ப வந்து இதெல்லாம் நம்ம சிறந்த முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் போனால் சாரி பாருங்க யாரையும் பார்க்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஐயா சொல்லுங்க. நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். குணசேகரன் தென்னாமட்டம் சிறுகாய்தால் கடந்தவரை அங்கே அந்த எஃப்ஓபியோட ஒரு சேர்மன் நான். அதில் வந்து மயிலாடுதுறை காவேரி புஷ்பாத்ம குடியரசு கம்பெனி ஒன்று அமைச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் எஃப்ஓ மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த எஃப்ஓபிஓ பற்றி கொஞ்சம் சொல்லணும். அடுத்தபடியாக வந்து அந்த பைலட் ஸ்கீமுக்குலாம் நபார்டு கிராண்ட் தரதா சொன்னாங்க. நாங்கள் ஒரு பைலட் ஸ்கீமாக அதாவது திடீர்னு ஏற்படுத்துவோம், அதுக்கு உதவி கிடைக்குமா? அதே மாதிரி வந்து அந்த நம்ம அரசு துறையிலேருந்து மேடம் சொன்னாங்க அந்த நிறைய ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அது வந்து அந்த 200 பேர் கொடுத்தாலும் கொஞ்சம் பேர் 20% 20% தான் ஜெயிக்கிறாங்க, 40 பேர் தோக்குறான்னு சொல்கிறாங்க. ஆனால் 40% ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு கேட்டு வாழ்க்கை நன்றி. நன்றிங்க. நன்றி. நீங்கள் பைலட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நபார்டை நீங்கள் அவங்ககிட்ட பேசியிருக்கிறதா சொன்னீங்க. அதாவது இந்த பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு புது முயற்சி இருக்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து நார்மலாக ஒரு பிஸ்னஸ் லோன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு நிதி உதவி கேட்டால் பேங்க்கில் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பைலட் ஸ்டடியில் பண்ண முடியாது. பைலட் ஸ்டடிங்கிறது நீங்கள் ஒரு புது விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயில் ஆகலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து என்ன இது தெரியாது இருக்கிற ஒரு பைலட் ஸ்டடிக்கு நீங்கள் ப்ரொபோசல் கொடுத்தீங்க அப்படின்னா நபார்ட் கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அது நீங்கள் அந்த மாவட்ட அதிகாரியோடு நீங்கள் தொடர்பு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் ஆகும் புது முயற்சிக்கு. அடுத்தது இல்லை இது இன்னொன்று கேட்டார் அந்த வணக்கம். மீன் சம்பந்தமா இப்போ ஆனால் நம்ம 2ல் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா துணை இயக்குனர், அரசு கூடுதல் இயக்குனர் பேசுகிறோம். கண்டிப்பாக இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஐடியாவை ஓபி டிஎன்பாறை பிளாட்டுன்னு வந்து இப்போ 2021 10,000 எஃபிஎஸ் நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். த்ரூ சிஎஸ்சி மூலமாக காமன் சென்டர் சர்வீஸ் மூலமாக பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதுக்கு மேற்கொண்டு அதை இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்காக கைடன்ஸ் வந்து யாரை பார்க்குறது எவ்வளோ நாள் ஆகுது ரெஜிஸ்டர் பண்ணி? 2 இயர்ஸ். 2 இயர்ஸாக எந்த பிஸ்னஸும் பண்ணலைங்களா? ஆனால் எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எங்கள் சிஎஸ்சிலேருந்து அதுக்கு கண்டினியூட்டி எதுவும் கொடுக்கல. 10,000 ஸ்கீம் வரும். ஆமாம் ஆமாம். 2 இயர்ஸ் நீங்கள் ஐடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்னொரு முழுமையான பயிற்சி கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் எந்த பயிற்சி இல்லைங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, மதுரையில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் கொண்டு மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபாரம் அங்கே இருக்குது. சரி. நபார்டும் அக்ரி யூனிவர்சிட்டி சேர்ந்து ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. அங்கேயே நிறையா யூனிட் வச்சுருக்காங்க. ப்ராசஸ் யூனிட் எல்லாமே டிஸ்பிளேஸ் ரன்னிங்கில் இருக்குது. சரி. அவங்ககிட்ட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து நீங்கள் ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற மற்ற பிஸ்னஸையும் பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி. அதை ஃபஸ்ட்டு இது, 2வது இது, 3வது இது வகைப்படுத்திக்கிட்டு வந்துடலாம். சரி. உங்களுடைய நிதி நிலைமை ஈக்குவிட்டி கார்டு வாங்கிட்டீங்களா? இன்னும் எதுவும் பண்ணல. எதுவும் வாங்கலைங்களா? யார் உங்களுக்கு சிபிபியோ? எங்களுக்கு எதுவும் இல்லை. எங்களுக்கு என்னென்னா காமன் சர்வீஸ் சென்டர்லேருந்து இல்லை காமன் சர்வீஸ் சென்டர்லேருந்து பண்ண மாட்டாங்க. சிபிபியோன்னு உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறது ஒருத்தர் இருப்பாங்க. எங்களுக்கு அந்த கைடன்ஸ் தான் யாரும் இல்லை. இடையில வந்து சார் நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து மாநில ஒரு எண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் வந்து போயிருக்கோம். எங்களுக்கு பேங்க் வந்து லோன் கிடைக்க மாட்டேங்குது. அதேமாதிரி வேளாண்மைத்துறை வந்து ஆடு மாடல் வந்து அதுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கோம். குழு மூலியமாக தான் அவங்களுக்கு நாங்கள் இப்போ பயணம் பண்ண முடியல. தேங்க்ஸ் சார். நபார்ட் சார்.
சொன்னேன் ஒரு இமெயில் தான். நாப்கிசன் அப்ளை ஆமாம் சார். டாக்டர் வந்து கொடுத்தாங்க, மீண்டும் வந்து பதில் வரணும். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வருவாங்க. இன்கேஸ் அது நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் அவங்க கேட்குற அந்த செக்லிஸ்ட் போய் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன ஃபால்ட் இருக்கணும் தெரியல. நீங்கள் ஐயா வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வச்சுருக்கோம், திருமறைக்காடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு. அதில் நான் டைரக்டர், என் பேர் பொன் ரவிச்சந்திரன். அந்த நிறுவனத்தில் வந்து இந்த சில மிஷினரி கொடுத்தாங்க. ஆனால் எங்கள்கிட்ட அந்த நிதி உதவியும் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த செக்கு ஆட்டுற முறையில் கொடுத்தாங்க. எங்கள் பக்கத்தில் தென்னை விவசாயம் கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் அதை மற்ற ப்ராஜெக்டை கொண்டு போகிறதுக்கான நிதி பத்தாமல் இருக்குது. அதுக்கு வந்து இந்த நபார்டு வங்கியில் எங்களுக்கு நேரடியாக கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் 5 வருஷம் 2021 ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்னொரு வரையும் எங்களுக்கு அந்த நபார்டு வங்கிலேருந்து எந்த உதவி பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா வணக்கம். ஸோ நபார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வந்து துணை நிறுவனம் உருவாக்கி நாப்கிசான் சொல்லி நீங்கள் நாப்கிசான் வந்து அணுகணும். அங்கே அணுகுச்சுன்னா உங்களுக்கு உடனே கடன் கிடைக்கும். நபார்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கிளாரிஃபை பண்ணுறேன். நபார்டு வந்து கடன் இது வந்து கவர்மெண்ட் சொன்னாங்க. எப்படின்னு கேட்டால் இந்த டேரெக்டாக பேங்க்கில் கேட்கும்போது நீங்கள் நிறுவனத்தை காமிக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்க உற்பத்தியாளர் நிறுவனம். ஆனால் கொடுத்த பணம் எங்களுக்கு போதலை. எப்படின்னு கேட்டால் அந்த செக்கு ஆடுற முறை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ப்ராஜெக்டை போகிறதுக்கு எங்களுக்கு தொழில்நுட்பங்களுக்கு நிதி கொடுத்துச்சு. அதாவது நீங்கள் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, அது வந்து நல்லா நபார்டு வந்து இலவசமாக கொடுத்துருக்கோம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்கோம் 5 லட்ச ரூபா இலவசமாக. நபார்டு வந்து இலவசமாக தான் கொடுப்போம், கடன் உதவியாக கிடைக்காது. கடன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாப்கிசான் செப்பரேட் நம்பர் இருக்குது, நீங்கள் அவங்கள தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நாங்கள் அதை கட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். அதில் மெம்பர்ஸும் கட்டுறதுக்குலாம் தயாராக இருக்கோம். ஆனால் அதை எப்படி நாங்கள் அணுகிறது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் நம்பர் ஷேர் பண்ணுறேன் நான். ஓகே. இந்த கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அங்க இருக்கிறவங்களும் 2 பேருமே ஐயாவை பார்த்து ஐயாவோட தொடர்பு எல்லாம் வாங்கிக்குங்க. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நபார்டு வங்கியோடைய வளர்ச்சி அலுவலர்களுக்கு தொடர்பு பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப பயன்படுச்சு. சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதியாக வந்துட்டு நம்முடைய நெறியாளர் மற்றும் பேச்சாளர்கள் வந்துட்டு கௌரவிக்கிறது முனைவர் சுரேஷ்குமார் ஐயா அவர்களை வந்துட்டு சிறப்பு விருந்தினர்களுக்கு வந்து கௌரவிக்குமாறு தரப்பட்டு வடிவேல் ஐயா அவர்களை அடுத்தபடியா CD குமார் என்கின்ற வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களை சிறப்பு செய்வார்கள். அடுத்தபடியா நபார்டு வங்கியினுடைய வளர்ச்சி மேலாளர் அவங்கள சிறப்பு செய்வார்கள். அடுத்தபடியா மணவள்ளி இணை இயக்குனர் நான் வந்துட்டு என்னோட இயக்குனருக்கு வந்துட்டு மிக்க நன்றி. இன்று காலை முதல் அரங்கம் 1, அரங்கம் 2 2 இடங்களிலும் கிட்டத்தட்ட இங்கு ஒரு 6 கருத்தரங்கம், அங்கு ஒரு 6 கருத்தரங்கம், மொத்தம் 12 கருத்தரங்கங்கள் காலை முதல் நடந்தது. அதேபோல் நேற்று 4 கருத்தரங்கம் மொத்தமாக நம்முடைய தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பாகவும், நம்முடைய தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பாகவும், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறிய முயற்சி சார்பாகவும் இவ்வளவு கருத்தரங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும், அலுவலக பெருமக்களுக்கும், உயர் அதிகாரிகள் அனைவருக்கும், அதேபோல் இந்த கருத்தரங்கத்துக்கு உதவி செய்த கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் ஆர்கனைசர்ஸின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த கருத்தரங்கமான